நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகளெல்லாம் சந்தித்துக் கொண்டிருப்பது நீங்கள் அறிந்ததுதான். இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய மிக அதிகமான பக்தி பாடல்கள், அந்த பாடல்களை எழுதியவர் காரைக்குடி சோமு ஐயா அவர்கள். அவர்களை இன்று நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் நேயர்களுக்காக சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா, உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க. நீங்க என்ன கோயில், என்ன ஊர்? என்னுடைய ஊர் தேவகோட்டை, இளையத்துப்படி கல்லிவாசல் கோயில் பிரிவு. சரிங்க. நான் இங்கே காரைக்குடியில் 10 வருஷம் தனியாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். சரி சரி. இப்போ வந்து நீங்கள் எழுதி பிரபலமான பாடல்கள் அப்படின்னு நம்ம தொடங்குவோம். எந்த பாடல்கள் நீங்கள் எழுதி முதல்ல ஒரு விநாயகர் பாட்டு பாடிடுறேன். முதல்ல பாடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, பாடுங்க. நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நிறுவனத்தார் அவர்களுக்கும் அந்த டிவி சேனலை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாடலை துவங்குகின்றேன். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல் மெய்த்தனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உம்பர் தருத்தேனும் மணி கசிவாகி பொன்கடலில் தேனம் முத துணர்வூரி. உம்பர் தருத்தேனும் மணி கசிவாகி பொன்கடலில் தேனம் முத துணர்வூரி. இன்பரசத்தே பருகி பல காலம் எந்த நுயிர்காதரவு தருள்வாயே. தம்பி தனக்காக வனத்தனை போனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே. 5 கரத்தானின் முக பெருமாளே. 5 கரத்தானின் முக பெருமாளே. ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடலுங்கய்யா. நீங்க முதல்ல எப்படி பாட ஆரம்பிச்சீங்க, என்ன பாடல் எழுதிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பழனி பாத யாத்திரை துவங்கினாங்க. சரிங்க. 1972 எனக்கு நினைப்பு. இந்த 72 ஒரு 250 பேர் தான் பழனிக்கு நடந்தாங்க. ஆமா, பட் அது வந்து ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்காங்க. 72 அந்த மாதிரி அந்த நான் கலந்து நீங்க கலந்துக்கிட்ட 72 அதுல 250 பேர் தான். கண்டனூர் சாமியாடி, அரண்மனை பொங்கல், நெற்குப்பை, 3 பேர் முக்கியமான ஆளுங்க. சரிங்க. நகரத்தார் பாத யாத்திரைக்கு. ஆமா. நான் கண்டனூர் சாமியாடி செட்டியாரோட வந்தேன். சரி. ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி வடித்து சாப்பிட்டு நடந்து வரும். ஒரு 250 பேர் தான். சரி. அப்படி வந்ததுல கண்டனூர் மாயாண்டி, அடியன், சரி, சோமு ஐயா, இன்னொருத்தர் தேவகோட்டை மணிக்கன் செட்டியார். சரி. 3 பேர் பாடிக்கிட்டே வருவோம். சரி. கண்டனூர் மாயாண்டி அருமையா பாடுவார். சரி. அந்த மாதிரி பழக்கத்துல வருஷம் நடந்து போறது தெய்வம் கொடுக்குற வார்த்தைகளை வச்சு ஒரு பாட்டுகள் எழுதுறது. நீங்களே எழுதுறது? சரி. தற்செயலா வந்தது. சரி. அப்படி சமீபத்துல ஒரு பாட்டு எழுதினேன். சரி. அது இப்ப எல்லாம் ஃபேமஸா போச்சு. அது என்ன பாட்டுங்க? பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா? உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா? முருகா மறக்க முடியுமா? பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா? உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா? முருகா மறக்க முடியுமா? ஆண்டுதோறும் பழனி வருகிறேன், என் ஆண்டவனே உணர்வுளை வேண்டி வருகிறேன். ஆண்டுதோறும் பழனி வருகிறேன், என் ஆண்டவனே உணர்வுளை வேண்டி வருகிறேன். தெய்வ யானை வள்ளியுடன் நீ வருவாயா? உன்னை தேடி வரும் எனக்கு உந்தன் அருள் தருவாயா? பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா? உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா? முருகா மறக்க முடியுமா? காவடியை கண்டவுடன் பக்தி பெருகுது, என் கால்வலியும் மேல்வலியும் பறந்து செல்லுது.
கட்டி வரும் காவடியில் வீற்றிருப்பவனே, அதை சுமந்து வரும் தோள்களுக்கு துணை இருப்பவனே. பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா? உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா? முருகா, மறக்க முடியுமா? வெற்றியுடன் எனது வாழ்வு நடைபெற வேணும். நான் வேண்டும் வரம் தந்து என்னை காத்திட வேணும். அன்னதான மடத்தினிலே கொலுவிருப்பவனே, அங்கே 6 கால் சவுக்கையிலே ஆடி நிற்பவனே. பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா? உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா? முருகா, மறக்க முடியுமா? அருளாடி வடிவினிலே நேரில் வந்திடுவாய். உன் அடியவர்க்கு பொன்பொருளை அள்ளி தந்திடுவாய். தங்கரதம் ஏறி இங்கே நீ வருவாயா? பெற்ற தாயை போல எனக்கு என்றும் துணை இருப்பாயா? பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா? உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா? முருகா, மறக்க முடியுமா? ரொம்ப அருமையான பாடல் இல்லையா? இதுதான் நீங்க முதல்ல எழுதின பாடல்? இல்லை, இது கடைசியில் எழுதுன கடைசியில் எழுதின பாடல் தான். சரி சரி. முதல்ல எழுதின பாட்டு வயசு 80 மறதி வந்து. சரி 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 சரி. அம்மா மதுரை மீனாட்சி முதல்ல எழுதின பாட்டு. சரி. அம்மா மதுரை மீனாட்சி, அருள்வாய் காஞ்சி காமாட்சி, அன்பாய் எனையே ஆதரித்து அல்லல் களைந்து காப்பாற்று. அன்னை தேவி பராசக்தி, என்னை படைத்தது உன் சக்தி. வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலின் கரையேற்று. தில்லை சிதம்பரம் பத்தினியே, நெல்லையில் வாழ்ந்திடு புத்தமியே. திருவடி மலரினை தொழுதிடுவேன், திருவருள் புரிந்தென்னை காப்பாற்று. ஓங்கார பொருள் நீதானே, உலகம் என்பது நீதானே. காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மழையும் நீதானே. அம்மா தாயே, உன்னை வேண்டி அழுதிடும் என்னை தாலாட்டி, அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய். உள்ள கோவில் உன் கோவில், உயிரும் மூச்சும் உன் வடிவம், பேச்சும் செயலும் உன் செயலே, பெருகிட செய்வாய் பேரருளே. ஆஹா, ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டுங்கய்யா. இது எப்படி உங்களுக்கு பாட்டு எழுதுற ஆர்வம் வந்து ஆரம்பத்திலே உங்களுக்கு பாட்டு எழுதக்கூடிய ஆற்றல் இருந்ததா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பயிற்சி எல்லாம் கிடையாது. சரி. தன்னால அம்பாள் திருச்சி சாமிகிட்ட போய் சேர்ந்ததுலேருந்து அப்படி வந்துருச்சு. ஓ, சரி. ஒரு சித்தர்கிட்ட போய் சேர்ந்தேன். சரி. அவருடைய ஆசீர்வாதம் என்னமோ தெரியல. சரி. தற்செயலா அதுவா வந்து கேள்வி ஞானத்திலையும் பாடுவேன். சரி சரி. மகாராஜபுரம் சந்தானம் ஆமா ஆமா கோயிலுக்கு வருவாரு. சரி. வந்து அவர் 1/2 மணி நேரம் பாடுவாரு. ஆமா. அவர் பாட்டு ஒரு தரம் பாடிட்டேன். சரி. ஆச்சரியப்பட்டு போனாங்க, நீங்க சங்கீதம் கற்றுக்கினீங்களா ஐயா? இல்லை ஐயா, அருமையான பாடுங்க, நல்ல வேலை நான் தப்பு சொல்லிட்டேன், நீங்க படிச்சிருந்தா நான் தோற்று போயிருப்பேன். சாத்திரப்படி சங்கீதம் கற்றுருந்தா என் பொறுப்பு வேகாதுன்னாரு. அந்த பாட்டு ஒரு தரம் பாடுங்க. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே, புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி, ஆகம வேத கலாமய ரூபிணி, அகில சராச்சர ஜனனி நாராயணி, நாக கங்கன நடராஜ மனோகரி, ஞான விக்னேஸ்வரி ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே. உழந்து திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உழந்து திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய், நிழலென தொடர்ந்த முன்னுள் கொடுமையை நீங்க செய்தாய், நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி, நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகை. துன்பக்கூடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்த மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய், துன்பக்கூடத்திலிட்டு
தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய். அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய். அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி, அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி, ஸ்ரீ லலிதாம்பிகையே. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்கய்யா. இப்ப நீங்க பாடுற பாடல்கள் எல்லாம் பொது வெளியில் எடுத்துட்டு போறதுக்கு சிடி அந்த மாதிரி எல்லாம், ரேடியோ அந்த மாதிரி விஷயங்களை பாடிருக்கீங்களா? எஃப்எம்ல பாடல. சரி. சிடி போட்டேன், சிடி 5000 சிடி விட்டு போச்சு. சரி. அது மாதிரி இசையோட இருக்கிற பாட்டா? ஆமா, இசையோட நீங்க எழுதி ஆத்தியத்தோட. சரி. பெங்களூர் சாமுண்டீஸ்வரி ஸ்டுடியோவில் குணசிங் மியூசிக் டைரக்டர் வச்சு சரி அந்த பாட்டு 8 பாட்டு எடுத்து அம்பாள் பாட்டு. சரி. அம்பாள் பாட்டு பூசை ராமசாமி பாட்டு பாடுறது. சரி. அருமையாக இருக்க ராஜேஸ்வரி பற்றி. காற்றை படைத்தவள் நீ என்ற போதிலும் கவரிகள் வீசுகின்றோம், கடலும் உன் வடிவனிலும் கற்பூர தீபங்கள் கமல் தூபம் காட்டுகின்றோம். ஆற்றையும் கடலையும் அருளியனின் மேனிக்கு அபிஷேக நீர் சுமந்தோம், அங்கிங்கனாதபடி எங்கு முள நீ உரைய ஆங்காங்கு கோயில் செய்தோம். போற்றறிய நின் வடிவை பொன்னிலும் கல்லிலும் பூசித்து வாழ்த்துகின்றோம். புவி மீது நீ தந்த பொருள் அன்றி வேறொன்றை போய் தேடி எங்கு பெறுவோம். புவி மீது நீ தந்த பொருள் அன்றி வேறொன்றை போய் தேடி எங்கு பெறுவோம். ஏற்றருள வேண்டுமென இதயத்தை எம் அன்பை இணைமலத்தாழி வைத்தோம். இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி, கர்நாடகத்தில் உரைஞானாட்சியே. ரொம்ப அருமையா பாடினீங்க. இப்ப இந்த தலைமுறை குழந்தைங்கள்ட்ட தமிழ் உச்சரிப்பு கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க 80+ வயசுல இருக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு நல்ல தமிழ் உச்சரிப்புங்கிறது எப்படி அதுக்கு நீங்க தனிப்பட்ட முயற்சிகள்? சரி சரி. இன்னைக்கு ஆன்மீக மேடைகளை நிறைய பாடிட்டு இருக்காங்களே நம்ம ஆட்சி, கமலா பழனியப்பன் ஆட்சி, அவங்கெல்லாம் அவங்கள பத்தி எல்லாம் நீங்க நீங்க என்ன பாடலாம் நிறைய பாருங்க. அதை பத்தி நீங்க சொந்தம், அவங்க சொந்தம். சரி. மாமான்னு கூப்பிடுவோம். சரி. இந்த பாட்டெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுங்க. சரி. எங்க போனாலும் என் பேரை சொல்லிட்டு பாடுவாங்க. ஆமா 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 சொல்லுவாங்க, சொல்லித்தான் பாடுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் ராஜராஜேஸ்வரி கோயிலை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, ஏதோ பாடல் நவராத்திரியை பத்தி சொல்லி. நவராத்திரிக்கு சாமியை மேலதாளத்தோட அழைச்சின்னு வருவோம். சரி. யாகசாலைக்கு, யாகசாலையில் உட்காந்துருக்கணும். அது வேதிகைன்னு பேர். இந்த கலசம் அடுக்கிறது, கலசம் வைக்கிறது, அது வேதிகைன்னு பேர். அந்த வேதிகையில கலசம் அடுக்கியிருப்பாங்க, பக்கத்துல சாமி உட்காந்துருப்பாங்க. சரி. நவராத்திரியை பற்றி ஒரு பாட்டு எழுதினேன். சரி. சரணம் 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 அம்மா எங்கள் ஞானாட்சி தேவிய சரணம் அம்மா. சரணம் 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 அம்மா எங்கள் ஞானாட்சி தேவிய சரணம் அம்மா. கர்நாடகத்தின் தென் திசையில் காஞ்சனபுரி என்னும் திருத்தலத்தில் கண்ணே உனக்குரு ஆலயமாம், கண்கவர் அழகிய மண்டபமாம். சரணம் 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 அம்மா எங்கள் ஞானாட்சி தேவிய சரணம் அம்மா. மண்டபத்தில் நீ கொலுவிருக்க, மக்கள் எல்லாம் உன்னை வணங்கி நிற்க, மகிழ்வுடன் நீயும் அருள் புரிவாய், அவர் மனம் போல் வாழ்வு தந்திடுவாய். சரணம் 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 அம்மா எங்கள் ஞானாட்சி தேவிய சரணம் அம்மா. வேதியர் வேள்வியை நடத்திடவே, வேதத்தின் ஒளி எங்கும் நிறைந்திடவே. சரணம் 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 அம்மா எங்கள் ஞானாட்சி தேவிய சரணம் அம்மா. வேதியர் வேள்வியை நடத்திடவே, வேதத்தின் ஒளி எங்கும் நிறைந்திடவே, நாதஸ்வரை முழங்கிடவே, நவராத்திரியில் உன்னை தொழுவோம். சரணம் 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 அம்மா எங்கள் ஞானாட்சி தேவிய சரணம் அம்மா. சரணம் 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 அம்மா எங்கள் ஞானாட்சி தேவிய சரணம் அம்மா. ரொம்ப ஒரு அழகான ஒரு நவராத்திரி பாடல்.
அந்த மாதிரி அடிக்கடி பாட்டு வரும். சரி, அப்பப்போ அதை எழுதி வரக்கூடிய பாடல்கள் எழுதி வச்சுக்குவீங்களா? எழுதி வச்சுக்குவேன். சரி, அது பாடிட்டு வந்து எழுதி வச்சுக்குவேன். சரி, சாமியை கூப்பிடுவாங்க. சரி, இன்னைக்கு இந்த நம்மளுக்குள்ள தெய்வம் ஒரு பாட்டு பாடுவில்லை, அதை பாடுவீங்க. சரி, அது சாமியும் கேட்க, சாமிக்கும் தீவாங்கும், இந்த வேதிக்கும் கலத்துக்கும் சரி தீவாங்கும். சரி. அப்ப கலிகாலம் காக்க வந்த தாயே தயாநிதியே, எல்லோர்க்கும் வாழ்வழிக்கும் ஞானாட்சி ஈஸ்வரியே, கருவில் உருவாக்கி என்னை கண்போன்று காப்பவளே, என் அருமை தாய் உனக்கு என்ன கவி பாடிடுவேன். ஆசை கொண்ட என் மனது அலைகடல் போலாடுதம்மா, ஆதரவு ஏதுமின்றி வேதனையில் வாடுதம்மா. உள்ளம் என்னும் கோவிலிலே உன்னை வைத்து பூஜை செய்வேன். ஓசை தந்த நாயகியே, ஓடி வந்து அருள் புரிவாய். மறுமுறையும் நான் பிறந்தால் உன் மலரடியை தொழ வேண்டும். மாதா உன் வாசலுக்கு மறவாமல் வர வேண்டும். மறுமுறையும் நான் பிறந்தால் உன் மலரடியை தொழ வேண்டும். மாதா உன் வாசலுக்கு மறவாமல் வர வேண்டும். எங்கள் குல தெய்வம் உன்னை ஏற்றி மிக பணிந்திடுவோம். எந்நாளும் துணை இருந்து எங்களை நீ காத்திடுவாய். எந்நாளும் துணை இருந்து எங்களை நீ காத்திடுவாய். அப்படி கடவுளை இறங்கி வரக்கூடிய சக்தி அந்த பாட்டுக்கு இருக்கு. அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மைதான். அது சிலோனுக்கு எல்லாரும் போனோம். சரி, திருவாசகம் முற்றோதல் சிலோன் சரி 30 பேர் போனோம். தேவோட்டிலிருந்து ஞானதான சபைன்னு கூட்டிட்டு போனாங்க. சரி, அங்க போய் கம்பர் ஜெயராமன், இலங்கை கம்பர் ஜெயராமன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். சரி, அங்க போனேன். உடல் நலத்துக்காக ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். சரி, அதை பாடினேன். சரி, அவர் கண்ணிலேருந்து கண்ணீரா ஊட்டிருச்சு. சரி, இந்த பாட்டு எனக்கு எழுதி கொடுக்கணும். சரி, நல்லா எழுதித்தாரையா, இது கேட்குறீங்க. தங்கச்சி ஆஸ்திரேலியாவில் உடம்பு சரியில்லாமல் இருக்கா, இந்த பாட்டை அனுப்பிச்சா அவர் சவுதி மாவட்டம் வந்து நீங்க எழுதி கொடுக்கலாம். அந்த இடத்துல எழுதி கொடுத்துட்டு வந்தேன். சரி. உன் கோவில் வலம் வந்து அருள் வேண்டினேன், உன் பாதம் தலை வைத்து பொருள் வேண்டினேன். என் தாயே நீ இன்னும் இறங்கவில்லையே அம்மா, என்னுடைய தேகத்தில் வலுவில்லையே. பொருளாலே குறை வைத்தால் பொறுப்பேன் அம்மா, மனதில் ஒரு குறை வைத்தால் மறப்பேன் அம்மா. உடல் தனிலே குறை வைத்தால் உடல் தாங்குமா அம்மா, உமையவளே இது உனக்கு முறையாகுமா. உன் கோவில் வலம் வந்து அருள் வேண்டினேன், உன் பாதம் தலை வைத்து பொருள் வேண்டினேன். உறவென்றும் பகையென்றும் எனக்கில்லையே தாயே, உன் பாதம் அன்றி ஒரு நிழல் இல்லையே. ஆதரவில்லாத என்னை காப்பாற்றுவாய் அம்மா, அன்போடு என்னை வந்து ஆட்கொள்ளுவாய். நிலையான மனம் ஒன்று எனக்கில்லையே தாயே, சிலையாக நான் உன்னை நினைக்கவில்லையே. உண்மைக்கும் உழைப்புக்கும் உயர்வூட்டுவாய் அம்மா, உயர்வான வாழ்வுக்கு வழிகாட்டுவாய். சித்தருக்கு அருள் செய்த சிவகாமியே, அன்று பட்டருக்கு காட்சி தந்த அபிராமியே. பாருலகை காத்தருளும் ஞானாட்சியே, இந்த பாலகனை காத்தருள்வாய் மீனாட்சியே. உன் கோவில் வலம் வந்து அருள் வேண்டினேன், உன் பாதம் தலை வைத்து பொருள் வேண்டினேன். இது உடம்பு சரியில்லாம இருக்கவங்க இந்த பாடலை பாடும்போது உடம்பு சௌரியமா போச்சு. சௌரியமா போச்சு அவர் கண்டுச்சு. சரி, இதெல்லாம் அருள், தெய்வ அருள் தான். அந்த வார்த்தைகளை மாற்றமே இல்லை. எங்களுக்கு குலதெய்வம் ராங்கியம் கருப்பர். இந்த கருப்பர் பேர்ல பாட்டெல்லாம் அழகான ராங்கிய கோவிலில் கொடி கொண்டு அரசாள வந்த கருப்பன், அடியடியின் வாழை போல் எனது குல கோத்திரம் அத்தனையும் காக்கும் கருப்பன். மேலாளர் கீழாளர் பேதங்கள் இல்லாது மெய்யாள வந்த கருப்பன், முன்னோடி சப்பான் இருவரையும் கொண்டு இந்த உலகாள வந்த கருப்பன்.
புளிய மரத்தடியில் வள பெரிய கருப்பண்ணன் இவன் கோவில் கொண்டாடு மனமே. புண்ணிய தீர்த்தமும் புளியிலையும் பெற்றாலே புகழோடு வாழ்பவருமே. கரிய பெருமீசையும் கையில் ஒரு அருவாளும் கருப்பு நிற பட்டுமுடையான். காலில் சலங்கையுடன் காணக்கண் பூசவே குதிரை மேல் ஏறி வருவான். எவல் பின் சூனியம் எவர் செய்ய வந்தாலும் இயலாத கருப்பனிடமே. எது வந்தாலும் போனாலும் கருப்பண்ணன் கருணையா எல்லாம் நலமாகுமே. கருப்பண்ணன் வாழ்கின்ற ராங்கியப்பதி என்றும் கைலாசம் போல் இருக்கும். கொண்டாடு கொண்டாடு பெரிய கருப்பண்ணனை குறையாத செல்வமிகுமே. கொண்டாடு கொண்டாடு பெரிய கருப்பண்ணனை குறையாத செல்வமிகுமே. சாங்கியம் கோவில் குடி கொண்டான் அவன் ராஜாவை போல் கொலுவிருப்பான். அந்த கருப்பனை முழுவதும் நம்பிவிடு, உன் பொறுப்பினை அவனிடம் விட்டுவிடு. நம் குல தெய்வம் கருப்பனவன் நன்மைகள் தந்து நலம் தருவான். தாய் போல் நமக்கு துணை இருப்பான், தக்க தருணத்தில் வந்து உதவிடுவான். வெள்ளை குதிரையில் வந்திடுவான், வேதனை யாவையும் தீர்த்திடுவான். பேய் பில்லி சூன்யம் யாவையுமே அவன் பிரம்பால் அடித்து ஓட்டிடுவான். அள்ளி சொருகிய கொண்டையுடன் அழகிய பெரிய மீசையுடன் இடுப்பில் சலங்கை ஓசையுடன் அவன் இடி போல் முழங்கி வந்திடுவான். காலத்தை மாற்றும் கடவுளவன், காலனையும் அவன் வென்றிடுவான். கவலையுடன் வரும் அடியவரின் கண்ணீர் துடைத்து துணையிருப்பான். ஆடுகள் கோழிகள் பலி கொடுத்து பாச்சோருடனே படையலிட்டால் பரவசமுடனே வந்திடுவான். நல்ல பலன்களை அள்ளி தந்திடுவான். உலகினை வாயில் காட்டியவன், உரியினில் வெண்ணெய் திருடியவன், கோபியருடனே ஆடியவன் அவன் கோகுல கிருஷ்ணனின் அவதாரம். பசுக்களை மேய்த்த கண்ணனவன், பார்த்தனின் தேரினை ஓட்டியவன், பாரத யுத்தத்தை நடத்தியவன் அவன் பகவான் விஷ்ணுவின் அவதாரம். ஐயா சரி, இதுல ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நீங்க கண்ணனுடைய அவதாரமா கருப்பரை நீங்க சொல்றீங்க, அது பெருமாள் பெருமாளுடைய அவதாரம். அது சாஸ்தான்னு நம்ம சொல்லுவாங்க. பெருமாள் சிவன் கண்ணன் மூணு கற்பர். மூணு கற்பர். அதுல பெருமாளுக்கு இருக்கு. உங்களுக்கு ஆஞ்சநேயர் நிற்பார், ஆஞ்சநேயர். ஆமா, ஆஞ்சநேயர் இருக்கிறேன். அப்ப ராமர் தான் பெருமாள் தானே. ஓ சரி, பெருமாள். அப்புறம் வீரபக்தர் இருப்பார். ஆமா ஆமா, அவரு சிவன். ஒரு கற்பர். அதோட அவதாரங்கள் அதோட மூணு சேர்ந்துதான் நம்ம கற்பர். சரி, ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு பாடல் அது. அதுவும் கருப்பசாமி மேல அப்படிங்கும்போது கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு விஷயமா இருக்கு. முருகன் மேல நீங்க எழுதின பாடல். அன்புமனு கோவிலிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன். அருமுக வேலவனே அருள் தரவே வந்திடுவாய். எத்தனைய பிறவி பெற்று இன்னும் மிக நானும் பெற்றேன். இன்னலின்றி வாழ்வு தர இது தருணம் வந்திடுவாய். நீ இருக்கும் இடம் தேடி நானும் வர தெரியவில்லை. நிலைமையில் மீதம் வந்து நீயும் இங்கே வந்திடுவாய். பாராளும் முந்தனுக்கு நானும் ஒரு பாரம் அல்ல. பார்வதியின் திருக்குமாரா பாலன் என்னை காத்திடுவாய். குலமிகு வள்ளியம்மை கரம் பிடித்த நாயகனே, காலம் என்னை அணுகும் போது காத்தருள வந்திடுவாய். காவடியை கண்டவர்கள் கண்களிலே நீர் பெருகும். கந்தாவும் திருப்புகழில் காலமெல்லாம் மனமுருகும். பாக்குடத்தை பார்த்தவர்கள் பாவம் எல்லாம் பறந்து விடும். பழனிசாமி உன்னை தொழும் பக்தர் மனம் குளிர்ந்து விடும். பழனிசாமி உன்னை தொழும் பக்தர் மனம் குளிர்ந்து விடும். வேழமுகன் சோதரனே, வேத பொருள் உரைத்தவனே, வேண்டி வரும் பக்தர்களின் வேதனையை தீர்த்திடுவாய். வேண்டி வரும் பக்தர்களின் வேதனையை தீர்த்திடுவாய். ரொம்ப ரொம்ப சிறப்பா, ரொம்ப அற்புதமா பாடுங்க. இந்த இளைய தலைமுறைக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள்? பெற்றவங்களை பேச்சை கேட்கணும். சரிங்க. பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். தாய் அம்பாள் ஒவ்வொரு வீட்டுக்கும் வர முடியாது. அதனால தாய் உருவத்துல ஒவ்வொரு வீட்லயும் இருக்கா. தாயார் தான் முதல் தெய்வம். கண்ணதாசன் பாடியிருக்காரு. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கோயில் அது. பசித்த முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது.
துடிக்கும் உயிர் கண்டு தோழி இடம் தந்து அணைக்கின்ற தாய்மை அது. உலகினில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை அப்படின்னு பாடி. அது மட்டும் செஞ்சுட்டு வந்தாலே போதுங்கிறது அவங்களோட தாயார் தகப்பனார் பண்ணிட்டாலே போதும். தாயார் தகப்பனார் சொல்லபடி கேட்கணும். தாயார் தகப்பனார் இப்போ உதவி பண்ணுறாங்கன்னு நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் பெரியவர்களாகட்டி அவங்கள பிள்ளைகளை மாதிரி பார்க்கணும். பிள்ளைகள் மாதிரி அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நேர்காணல் அமைஞ்சது. நீங்கள் வேற ஏதாவது பாடல்கள் பாடணும்னு நினைக்கிறீங்களா? வானோங்கு தென்பழனி வளர்ந்தோங்கும் வேலவனே, தேனோங்கு செந்தமிழால் தினமோங்க தண்டனிட்டேன். மானோங்கு மாதருடன் மயிலேறும் வானவனே, வானோங்கு செங்கதிரே வருவாய் இது சமயம். கையில் பழமேந்தி கருத்தில் உன்னை ஏந்தி மெய்யாக வழிபடுவார் மேலாக்கும் வேலவனே. வெயிலுக்கு விரிநிழலை வினை நீக்கும் மாமருந்தே, வையாபுரி கரசே வருவாய் இது சமயம். மஞ்சாடும் மலை தோறும் மயிலேறும் வேலவனே, நெஞ்சாடும் கவலை எல்லாம் நீ தீர்க்க வேணுமையா. தஞ்சமென வந்தவரை தாயெனவே ஆதரிக்க, வஞ்சியரின் நாயகமே வருவாய் இது சமயம். காழைத்தவு சேரும் கண்ணுதலாம் கண்மணியே, பாழச்சிரி பழகா பழனிமலை ஆண்டவனே. ஆளை அழக்காமல் அன்பை அளந்துடனே, வாழை குரல் வயலா வருவாய் இது சமயம். அப்பா என கூவி அழைப்பதுவும் இப்புவியில், தப்போ யான் கூறும் தமிழும் கசப்பதுவோ. ஒப்பாரும் இல்லாத ஓங்கார வேலவனே, சுப்பையா மயிலேறி வருவாய் இது சமயம். பண்ணொழுகும் செந்தமிழால் பாடி வரும் நடியார், கண்ணொழுக நிற்பதையும் கண்டு மனம் இறங்கலையோ. என்ன பிழை நான் உடையேன், எப்படி நான் கூப்பிடுவேன். பண்ணமயில் வாகனனே வருவாய் இது சமயம். ஐயா திருக்குமரா அடியேன் கதறுவதும் பொய்யோ, நான் உரைக்கும் புகழ் மிகழாமோ. செய்யான சிந்தையிலே செடித்தோங்கும் தாமரையே, வையாபுரி கரசே வருவாய் இது சமயம். பாடாத பாட்டெல்லாம் பாடி அழைத்தாலும், ஆடாதிருப்பதுவோ அருளும் வறண்டதுவோ. வாடாமறு கொழுந்தே மலைப்பழனி வேலவனே, வாவா என அழைத்தோம் வருவாய் இது சமயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா, நீங்க பணி என்ன மாதிரியான வேலை நீங்க பாத்தீங்க? யார்கிட்ட வேலை பார்த்தீங்க? பெங்களூர்ல திருச்சி சுவாமி சித்தர். சரி. நகரத்தார்ட்ட ரொம்ப பிரியம் அவரு. சரி. நகரத்தாருடைய பழக்க வழக்கம் தான், குறிப்பு பேரடு ஐந்தவை. சரி. இதான் அவர் நகரத்தாருடைய கலாச்சாரத்தை ரொம்ப பாராட்டுவார். சரி. அவர்கிட்ட நான் 1969 போய் சேர்ந்தேன். சரி. 2005 அவர் மலையாளத்துக்காரர் சாமி வந்துட்டாரு, நான் வெளியே வந்தேன். சரி. சாமி 84 வயசு இருந்தாரு. சரி. அவர் நான் 40 வயசு 40 வருஷம் அவர்கிட்ட வேலை பார்த்தேன். சரி. இல்லை மாதிரி வச்சிருந்தார். அங்கே கோயிலில் வந்து ஓதுவார் வேலை நான் தான் பார்க்குறது. நீங்க நிர்வாகம் பார்த்துக்கிட்டு ஓதுவார் வேலை நீங்க. சரி. திருப்பணி வேலை. சரி. கணக்கு வேலை. சரி. ஓதுவார் வேலை. சரி. டெய்லி சாயங்காலம் பூஜை ஆகும். சரி. அங்கே போயிடணும். சரி. அவங்க 4 வேதம் சொல்லுவாங்க பிராமணர்கள். நான் ஒரு பாட்டு மட்டும் சொல்லுவேன். சரி. அது பார்த்து அது பண்ணால் போதும் சார் சாமி. சரி. தனியாக ஓதுவாரெல்லாம் சேர்க்க வேண்டாம், அது பண்ணால் புதியம் வருவாங்க பாடட்டும் பண்ணுங்கப்பா பூஜைன்ட்டார். சரி. அப்போ ஒரு தடவை ஏகேசிடிஏல வந்தார். சரி. போட்டுவதாவது ஏகேசிடிஏ அவர் வந்தார். பாடினது கேட்டுவிட்டு தீபம் பார்த்தார். தீபம் முடிஞ்சு ஓதுவாருங்க, ஐயா ஓதுவாருங்க வாங்க அப்படின்னா. எந்த ஊர் ஓதுவார்? இல்லை நான் எப்பவும் எழுதுவார், அப்பப்போ ஓதுவாருங்க. சரி. என்னையா எழுதுவார், இன்னையா விளையாட்டை பேசுகிறாங்க. குறுக்கள் உடையார், நாட்டுக்கோட்டை சிட்டியா, தேவக்கோட்டை, தேவாரம் திருப்பூர் நல்லா பாடுவார். இவர் பாடிட்டா நீங்கள் தீபாவளி சாமி உத்தரவு. 25 வருஷமா இங்கே இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு. கணக்கு எழுதுவார், இங்கே வந்துடுவார். சாயங்காலம் மணி வச்சா வந்துடுவார். சரி. அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. அதன் பிறகு பாடல்கள் எழுதுறது. அப்புறம் அது அந்த ராஜேஸ்வரி கோயில் முடிச்சு பெங்களூர் அது இந்த மாகடி ரோட்டில் ஒரு மந்திரவாதி ஒரு குறி சொல்கிறாங்க. ஏழை அவன் என்னை பிடிச்சிட்டு விட மாட்டேன், என்னை இடமாற்றி அவனை மேனேஜர் சாமியை சொல்லி ஒரு இடத்த கார்பரேஷன்லேருந்து வாங்கி கொடுத்து அவன் எங்கள் அங்காளபுரத்தில் கட்டி பிரமாதமான தேட்டர் பெரியாராங்க மாவட்ட ரோட்டு அவன் கார் வச்சிருக்கேன். அப்புறம் ஒசூரில் பிரத்யேகராதேவி கோயில் கட்டிட்டான்.
அந்த திருப்பணி அந்த அங்காளபுரம் சொல்லக்கூடிய திருப்பணியை நான் பார்த்து கொடுத்தேன். சரி. அப்புறம் கல்லுப்பட்டியில் எங்கள் பங்காளி பிள்ளையார் கோயில் கட்டின ஊர்னிக்காரி, அந்த திருப்பணி வேலை பார்த்தேன். திருச்சியில் திருவெரும்பூரில் ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது, சோழமாநகர், நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த கோயில் திருப்பணி வேலை ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கேன். அது ராஜ ஒரு வீட்டு கும்பாபிஷேகம் ஆகி சர்ச்சைகள் பார்த்துருக்காங்க. ஒன்று திருப்பணி வேலை முடிஞ்சோன்னு நான் வந்துடுவேன். அடுத்தடுத்த திருப்பணி வேலை எனக்கு அம்பாள் போட்ட பிச்சு, அம்பாள் போட்ட கட்டளை நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 வருஷமா எங்கேயுமே போகல. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தில் வந்து நிறைய அழகான பாடல்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் பாடிக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம உங்கள் மாதிரியான இருக்கக்கூடிய நகரத்தார்கள் இந்த மாதிரியான தெய்வீக இசை பாடல்கள் பாடுறவங்க அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் உலக மக்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம்.